ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது, ஏன்னா நான் ஜிலேபி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பங்கு சக்கரை, 1/4 பங்கு தண்ணி, 2 ஏலக்காய், கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஜீராவை தனியாக எடுத்து வச்சிடலாம். 3/4 பங்கு மைதா, வாசனைக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மாவை பசஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஜிலேபி பேட்டர் ரெடி. பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஷீட்டை கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணில் சிசரை வச்சு லைட்டாக ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 கரண்டி மாவை கவரில் சேர்த்து சூடான எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜிலேபி பிழிய வேண்டியதான். மாவு கொஞ்சம் தனியாக இருந்ததால ஜிலேபி ஷேப் கொஞ்சம் சுமாராக இருந்தது. ஒரு நிமிஷம் கழிச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொரிஞ்சதும் பக்கத்தில் வச்சுருக்க சக்கரை பாகில் சேர்த்து 20 செகண்ட் நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணி இன்னொரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். மாவு தனியாக இருந்ததால 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மைதா மாவு சேர்த்து இப்போ ஜிலேபி பிழிஞ்சேன். இப்போ 70% ஓகேன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் என்னவோ வேற லெவலில் இருந்தது. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அகிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.